நாட்டை உலுக்கிய மூன்றாவது பேருந்து விபத்து. தாப்பாவில் இழுவை லாரி பின்புறத்தில் மோதிய பேருந்து. நூர்ஃபாரா கர்த்தினி கொலை வழக்கு குற்றத்தை மறுத்த லேன்ஸ் கார்பரல். போதைப் பொருள் மற்றும் போலி துப்பாக்கி வழக்குகளில் இருந்து யூசுப் ரவுத்தர் விடுதலை. 10 முதல் 17 வயது பள்ளி மாணவர்களுக்கு இணைய பாதுகாப்பு திட்டம் மித்ரா அறிமுகம். போதைப் பொருள் கடத்தல், 2 போலி துப்பாக்கிகளை வைத்திருந்தது ஆகிய 2 குற்றச்சாட்டுகளில் இருந்து முன்னாள் அரசியல் ஆராய்ச்சி உதவியாளர் 32 வயதுடைய முகமது யூசுப் ரவுத்தரை தற்காப்பு வாதத்திற்கு அழைக்காமலேயே உயர்நீதிமன்றம் இன்று விடுதலை செய்யும்படி உத்தரவிட்டது. 2 குற்றச்சாட்டுகளுக்கும் வழக்கு விசாரணையின் முடிவில் அரசு தரப்பு குற்றங்களுக்கான முகாந்திரத்தை நிரூபிக்க தவறிவிட்டது என்று கண்டறிந்த பின்னர் நீதிபதி டத்தோ முகமது ஜமீல் உசேன் யூசுப் ரவுத்தரை விடுதலை செய்வதாக தீர்ப்பளித்தார். கடந்த 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் 12ஆம் தேதியன்று காலை 10:15 மணிக்கு கோலாலம்பூர் போலீஸ் தலைமையகத்தின் சூராவுன் ஒரு வாகனத்தில் 305 கிராம் கஞ்சா கடத்தியதாக மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டார். 1952ஆம் ஆண்டின் அபாயகரமான போதைப்பொருள் சட்டத்தின் பிரிவு 39B(1)A இன் கீழ் இந்த குற்றச்சாட்டு கொண்டு வரப்பட்டது. மேலும் அதே சட்டத்தின் 39B(2) பிரிவின் கீழ் இக்குற்றம் நிரூபிக்கப்பட்டால் ஆயுள் தண்டனை மற்றும் 12 பிரம்படிகளுக்கு குறையாமல் தண்டனையை வழங்குகிறது. அதோடு கடந்த ஆண்டு செப்டம்பர் 6ஆம் தேதி காலை 9:25 மணிக்கு ஜலான் புக்கிட் கியாராவில் உள்ள ஒரு கொண்டோமினியம் அருகே சாலையோரத்தில் 2 போலி கைத்துப்பாக்கிகளை வைத்திருந்த குற்றச்சாட்டையும் யூசுப் ரவுத்தர் எதிர்நோக்கியிருந்தார். கடந்த ஏப்ரல் 7ஆம் தேதி தொடங்கிய விசாரணையில் 13 சாட்சிகளை அழைத்த பிறகு வழக்கு விசாரணையை முடித்துவிட்டதாக அரசாங்க தரப்பு துணை வழக்கறிஞரான டிபிபி முகமது சப்ரி ஒத்மான் ஏப்ரல் 28ஆம் தேதி அறிவித்தார். கோலாலம்பூர் போலீஸ் தலைமையகத்தின் சிறப்பு புலனாய்வு பிரிவின் அதிகாரி இன்ஸ்பெக்டர் வான் முகமது வான் அலி உட்பட பல அதிகாரிகள் இந்த வழக்கு விசாரணையில் சாட்சியம் வழங்கினர். கடந்த ஆண்டு நவம்பர் 12ஆம் தேதி யூசுப் ரவுத்தர் சம்பந்தப்பட்ட போதைப்பொருள் விநியோக குற்றச்சாட்டை உயர்நீதிமன்றத்திற்கு மாற்ற மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் அனுமதித்தது. Colors of Indiaவின் Para Global Indian Shopping Expo and Viral Food Festival 11 15 ஜூன் வரை Aeon Big Falling Ipo Parakill 100க்கும் அதிகமான பூத்கள் 80% வரை டிஸ்கவுண்ட் என கலக்கலான ஷாப்பிங் கார்னிவல். நாட்டில் 500க்கும் மேற்பட்ட பள்ளிகளில் 80,000 மாணவர்களை குறிவைத்து சைபர் சேஃப் இன் ஸ்கூல்ஸ் அல்லது பள்ளிகளில் இணைய பாதுகாப்பு என்ற திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. மலேசிய இந்திய சமூகத்தின் உருமாற்ற பிரிவான மித்ரா மற்றும் CSM எனப்படும் சைபர் செக்யூரிட்டி மலேசியா ஒத்துழைப்பில் இது நடைபெறுகிறது. இத்திட்டத்தை கூட்டரசு பிரதேச அமைச்சர் டத்தோசி டாக்டர் ஜலிஹா முஸ்தபா இன்று கோலாலம்பூர் தப்புசாமி பிள்ளை தமிழ் பள்ளியில் அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்தார். மித்ரா தலைவரும் பத்து நாடாளுமன்ற உறுப்பினருமான பி பிரபாகரனும் இதில் பங்கேற்றார். சோஷியல் மீடியா, அதாவது சைபர்னு சொல்லும்போது அது ஒரு பெரிய ஸ்கோப். அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ நம்மளோட பெற்றோர்களுக்கெல்லாம் சோஷியல் மீடியா மேபி ஃபேஸ்புக் தெரியலாம், டிக்டாக் தெரியலாம். ஆனால் நம்மளோட இந்த ஜெனரேஷனாக இந்த காலத்து பிள்ளைங்க இன்னும் அதுக்கான டீட்டெயில்ஸாக ரொம்ப போகிறாங்க. நீங்கள் நம்ப மாட்டீங்க, 15-16 வயசுலேயே சோஷியல் மீடியா ஸ்கேமில் மாட்டின கேஸ் கூட எங்களுக்கு நம்ம ஆஃபீஸ்க்கு வந்திருக்கு. ஏன்னா அவங்களுக்கு அந்த விஷயம் தெரில. ஸோ அதனால் இதை பள்ளிக்கூடத்தில் ஆரம்பிக்கணும்னு சொல்லி சைபர் சேஃப் இன் ஸ்கூல்ஸ்னு சொல்லி அவங்களுக்கு சோஷியல் மீடியாவை எப்படி பயன்படுத்துறது, ஸ்கேம்னா என்ன, ஹெராஸ்மெண்ட்னா என்ன, அதுக்கான தண்டனை என்ன, மற்றும் எப்படி சோஷியல் மீடியாவில் நல்ல விதமாக பாய்ச்சி நல்ல இன்ஃபர்மேஷன் எடுக்கிறதுன்னு சொல்லி இந்த திட்டத்தை போட்டு 3 பேர் ஒரு ஸ்கூலில் 3 அம்பாசிடர் உருவாக்கும். ஸோ அந்த அம்பாசிடர் என்ன பண்ணுவாங்கன்னா எங்களோட ஏஜென்ட்டாக இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ஸ்கூலில் அவங்க தான் சைபர் சேஃபோட ஏஜென்ட். ஸோ அவங்க வந்து அந்த ஸ்கூலில் சைபர் கிரைம், அதாவது சைபர் புலி ஏதாச்சும் நடந்துச்சுன்னா எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இதுதான் எங்களோட சஸ்டைனபிலிட்டி பிளான். எத்திக்கா மீடியா சோஷியலை எப்படி பயன்படுத்துறது, அப்புறம் அவங்களோட அக்கௌண்ட்டை எப்படி பாதுகாப்பாக ஹேக் பண்ணாமல் சைபர் சேஃபாக யூஸ் பண்ணுறதுன்னு ஒரு இது. அப்புறம் டாட்டா பரிபாடி, உங்களோட பர்சனல் டாட்டாவை எப்படி பாதுகாப்பாக வச்சுக்கிறதுன்ட்டு அது ஒரு டாபிக். கைடா முல்லாப்போ டப்பாட் சுக்குங்கன், அதாவது சைபர் புள்ளி ஆகிட்டா அதுக்கப்புறம் எங்கேருந்து உதவி கேட்குறது, எப்படி உதவி கேட்குறது, என்ன மாதிரி உதவி கிடைக்கும், அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறது.
இணைய பகடிவதை, இணையம் வாயிலான பாலியல் குற்றங்கள், பொய் செய்தி பரவல் மற்றும் சமூக ஊடகங்களின் தவறான பயன்பாடு போன்ற இணைய அச்சுறுத்தல்கள் குறித்து 10 முதல் 17 வயது மாணவர்கள் இடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதை இத்திட்டம் நோக்கமாக கொண்டுள்ளது. இணையத்தை பாதுகாப்பாக பயன்படுத்தும் முறை, நீண்ட நேரம் இணையத்தில் செலவிடுவதால் ஏற்படும் விளைவுகள், கடவுச்சொல் பாதுகாப்பு உள்ளிட்ட அம்சங்கள் குறித்தும் மாணவர்களுக்கு தெளிவான விளக்கங்களும் குறிப்புகளும் இதில் வழங்கப்படும். இணைய குற்றங்களால் பாதிக்கப்பட்டால் எங்கு புகார் அளிப்பது, யாரிடம் உதவி கேட்பது போன்ற தகவல்களும் வழங்கப்படும். 10 முதல் 17 வயது மாணவர்களுக்கு எளிதாக புரியும் வகையில் இருவழி தொடர்பு அணுகுமுறையில் பயிற்சிகள் நடைபெறும். இத்திட்டத்தின் இறுதியில் ஒவ்வொரு பள்ளியில் இருந்தும் 3 முதல் 4 மாணவர்கள் சைபர் சேஃப் திட்டத்தின் சிறார் தூதர்களாக தேர்ந்தெடுக்கப்படுவர். தத்தம் பள்ளிகளில் தங்களின் சகாக்களிடம் முன் இணைய பாதுகாப்பு விழிப்புணர்வை பரப்ப அவர்களுக்கு உரிய பயிற்சிகளும் ஆதரவும் வழங்கப்படும். உச்சகட்டமாக இந்த சிறார் தூதர்கள் சைபர் சேஃப் தேசிய மாநாட்டுக்கு அழைக்கப்பட்டு சிறப்பு செய்யப்படுவர் என மித்ரா இன்று வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டது. இன்று அதிகாலை 1 மணி அளவில் தாப்பா வடக்கு தெற்கு விரைவு சாலையின் 311.4வது கிலோமீட்டரில் பயணிகளை ஏற்றி சென்ற இரட்டை அடுக்கு பேருந்து ஒன்று இழுவை லாரியின் பின்புறத்தில் மோதி விபத்துக்குள்ளான சம்பவம் இவ்வாரத்தில் நடக்கும் 3வது பேருந்து விபத்தாகும். இவ்விபத்தில் 9 பேருந்து பயணிகளுக்கும் லாரி ஓட்டுநருக்கும் எந்தவித காயங்களும் ஏற்படவில்லை என்றும், மாறாக பேருந்து ஓட்டுநர் லேசான காயங்களுடன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியுள்ளதாக பேரா மாநில தீயணைப்பு மற்றும் மீட்பு துறையின் உதவி செயல்பாட்டு இயக்குனர் சபரோட்சி நோர் அஹ்மத் குறிப்பிட்டிருந்தார். கடந்த திங்கட்கிழமை கிரிக் ஜெலி கிழக்கு மேற்கு நெடுஞ்சாலையில் 15 உப்சி மாணவர்கள் பலியான பேருந்து விபத்தை தொடர்ந்து கிழக்கு கடற்கரை விரைவு சாலையில் UMPSA மாணவர்களை ஏற்றி சென்ற விரைவு பேருந்து ட்ரெய்லர் லாரியை மோதியது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் தற்போது இந்த விபத்து மலேசிய மக்களிடையே பெரும் அதிர்ச்சியையும் பய உணர்வையும் ஏற்படுத்தியுள்ளது. கலர்ஸ் ஆஃப் இந்தியாவின் பேரா குளோபல் இந்தியன் ஷாப்பிங் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் 11 15 ஜூன் வரை ஏயான் பிக் ஃபாலிங் ஈப்போ பேராக்கில் 100க்கும் அதிகமான பூத்கள், 80% வரை டிஸ்கவுண்ட் என கலக்கலான ஷாப்பிங் கார்னிவல். கடந்த ஆண்டு ஜூலை மாதம் உப்சி பல்கலைக்கழக மாணவியான நுர்ஃபாரா கர்த்தினி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட மலேசிய காவல்துறையில் பணிபுரியும் லென்ஸ் கோப்ரல் முகமது அலீஃப் மொன்ஜானி இன்று நீதிமன்றத்தில் தனது குற்றத்தை மறுத்துள்ளார். காணாமல் போன அம்மாணவி 5 நாட்களுக்கு பிறகு ஸ்ரீ கிளேடாங்கில் இருக்கும் எண்ணெய் செம்பனை தோட்டத்தில் இறந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. விசாரணையின் அடிப்படையில் கைது செய்யப்பட்ட அச்சந்தேக நபர் தற்போது குற்றத்தை மறுத்துள்ளதால் நீதிபதி ஜூலை 15ஆம் தேதி இவ்வழக்கை மீண்டும் விசாரிக்க உத்தரவிட்டுள்ளார். இக்குற்றம் நிரூபிக்கப்பட்டால் 40 ஆண்டுகளுக்கு மிகாமல் சிறை தண்டனை மற்றும் 12 பிரமடிகள் விதிக்கப்படும் வாய்ப்புகள் அதிகம் உள்ளது.